என்ன சாமி என்ன சாமி என்ன விட்டாந்தா சொல்லு சாமி உனக்கு சாப்பாடு யாரு காக்கணும் வாங்கி தரவிட்டா உனக்கு ட்ரெஸ் இல்லையா ஏன் சாமி இந்த வேலை உனக்கு சாமி யாரு பண்ணது முடியல இப்படி வச்சுட்டு சாமி எப்படி சாமி வச்சிருந்தானே எப்படி சாமி வச்சிருந்தேன் இப்படி இருக்க குடும்பத்தை பிரிந்து சாலையில் சுற்றி திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர். குடும்பத்தாரோட கொண்டு போய் சேர்த்த சமூக சேவகர். காணாம போன மகன் மீண்டும் கிடைச்ச சந்தோஷத்துல தாய் கண்ணீர் விட்டு அழுத காட்சி காண்போர கண் கலங்க வச்சிருக்கு. அம்மா அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது, வீட்டுலதான் இருக்கணும். மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். சரியா? ஒரு அம்மா அப்பாவோட வீட்டை விட்டு எங்கேயும் வரக்கூடாது. மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் பகுதியை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். சாலையில் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மற்றும் உதவி தேவைப்படுறவங்களுக்கு இவரு தன்னால முடிஞ்ச நல்ல செயல்களை செஞ்சுட்டு வராரு. அந்த வகையில பூம்புகார் பகுதியில மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருத்தர் 4 மாதங்களாக சுற்றி திரியறதா இவருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதன்படி நேர்ல போய் அந்த நபரை வீடியோ பதிவு செஞ்சு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. அதை தொடர்ந்து அந்த நபரினுடைய விவரம் தெரிய வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட நபர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாதபுரம் பகுதியை சேர்ந்த 24 வயதான கார்த்திக் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவரு கல்லூரி படிப்பை பாதியில நிறுத்தின நிலையில மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து அவருடைய தாய் மற்றும் குடும்பத்தாருக்கு தகவலை தெரிவிச்ச உடனே அவங்களுடைய குடும்பத்தார் அங்க வந்து இவரை பார்த்த உடனே எங்க சாமி இத்தனை நாளா போன அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க கட்டி அணைச்சிருந்திருக்காங்க. இந்த காட்சி பார்க்கிற எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. அதை தொடர்ந்து தங்களுடைய மகனை மீட்டு கொடுத்த பாரதி மோகனுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சமூக சேவகர் பாரதி மோகன் அந்த இளைஞருக்கு முடி திருத்தம் செஞ்சு குளிக்க வச்சு புத்தாடை அணிவித்து பெற்றோரோட அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இந்த செயல் அங்க பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.